குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. வணக்கம். தமிழக வெற்றி கழகம் நேற்றைய தினத்தில் தமிழகத்தில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சியானது அமைச்சிருக்கிறது. வருகின்ற மே 7ஆம் தேதி அதாவது அதுக்கான பதவியேற்கும் நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தகவலானது வெளியாகிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் முதன்முறையாக ஆட்சியானது அமைக்க பெற இருப்பதால் தற்போது யார் யார் அமைச்சரவையில் இடம் பெறுவார்கள் என்பது தொடர்பான ஆலோசனையானது இன்றைய தினம் கட்சி தலைவரும் முதல்வருமாக இருக்கக்கூடிய விஜய் அவரது தலைமையில் தற்போது அந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் அதாவது இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் ஆதவ் அர்ஜுனா மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பங்கு பெற்றிருக்கின்றனர். முதல் முறையாக தேர்தலை சந்தித்து அதாவது தமிழகத்தில் தனிப்பெரும்பான்மையாக அதாவது 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இந்த நிலையில் தற்போது சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தற்போது அமைச்சரவை அதாவது யாரெல்லாம் பங்கு பெற இருக்கிறார்கள். ஏனென்றால் இதில் பார்த்தோம்னால் பெரும்பாலான வேட்பாளர்கள் புதிய முகமாகவும் அரசியல் களத்தில் முதல் முறையாக தேர்தலில் வெற்றி பெற்றவர்களாக அமைந்திருக்கின்றனர். ஒரு சிலர் மற்றும் அதாவது செங்கோட்டையன் மற்றும் அதே போல சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் அதே போல ஒரு சில வேட்பாளர்கள் மற்றும் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்களை மக்களுக்கு பரிச்சயமாக தெரியும். பிறருக்கு அதிக அளவு மக்களை பரிச்சயமாக தெரியாத இருக்கக்கூடிய நிலையிலும் மற்றும் எந்தெந்த துறைகளில் யார் யாருக்கு ஆளுநர் திறமையானது இருக்கும் என்பது தொடர்பாகவும் ஏனென்றால் பெரும்பாலான மருத்துவர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்டவர்களை விஜய் தனது கட்சியில் வைத்திருக்கிறார் மற்றும் அது அத்தகையான அதாவது தலைமைக்குள்ளவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் பெறுவார்கள் எனவும் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஐஆர்எஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய அருண்குமார் மற்றும் அவர்களுக்கு என்ன மாதிரியான அமைச்சர் பதவியானது ஒதுக்கப்படும் மற்றும் சிடிஆருக்கு என்ன மாதிரியான அமைச்சர்கள் கொடுக்க போகிறார்கள் மற்றும் கட்சி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்திற்கு என்ன அமைச்சர் என்ன பிரிவுகளானது ஒதுக்கப்படும் மற்றும் மாதவர்களுக்கு என்ன அமைச்சர் பதவியானது ஒதுக்கப்படும் என ஒரு பெரும் பேசுபொருளா இருக்கிறது. ஆனால் இந்த அதாவது 18 எம்எல்ஏகள் தேவைப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதாவது இன்னும் தமிழக வெற்றி கழகம் 10 எம்எல்ஏக்கள் ஆதரவு தரக்கூடிய நிலையானது தொடர்ந்து நிலவி வருகிறது. இந்த நிலையில அந்த 10 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே காங்கிரஸ் மேலிடமிடம் தமிழக வெற்றி கழகம் தற்போது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருவதாகவும் அதே போல திமுக கூட்டணியில் அங்க வகித்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மற்றும் சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவானது தெரிவிக்கும் பட்சத்தில் அதாவது அவர்களுக்கும் ஆட்சியில் பங்கு தருவதா என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் இன்றைய தினம் அதாவது பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முகாம் அலுவலகத்தில் தற்பொழுது தீவிர ஆலோசனையானது மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்காக தற்பொழுது அதாவது விஜய் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முகாம் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவருடன் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் அதே போல செங்கோட்டையன் உள்ளிட்டவர்களும் அங்கு வருகை தந்திருக்கின்றனர். தற்பொழுது யாருக்கு என்ன பதவி மற்றும் அமைச்சரவையில் பதவி யாருக்கு தரலாம் என்பது தொடர்பான குறித்தும் அதே போல தங்கள் கூட்டணிக்கு ஆதரவு தரும் பட்சத்தில் அவர்களுக்கு எந்த அமைச்சரவை கொடுக்கலாம் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் முக்கியத்துவமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஆலோசனையுமாக இந்த ஆலோசனையானது இடம்பெற்றிருக்கிறது. மற்றும் அதாவது தமிழகம் முழுவதும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதலில் அவர்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இது போல தமிழக வெற்றி கழகம் அதாவது 10 எம்எல்ஏக்கள் ஆதரவு தரும் பட்சத்தில் அது தனிப்பெரும்பான்மையாக தற்போது தமிழகத்தில் ஆட்சி அமைக்க கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது.